சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் டெண்டர் முறைகள் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கோட சாராம்சம் என்ன, இதில் எந்த அளவுக்கு அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க சார்? சென்னை மாநகராட்சியில் 2018ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 740 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் மற்றும் சாலை பணிகளுக்கான டெண்டர்கள் போடப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக அப்பொழுது நம்ம புகார் கொடுத்துருந்தோம். அந்த புகாரில் நம்ம இணைத்த மிக முக்கியமான பல ஆதாரங்கள் இருந்தது. என்னென்னா, ஒன்று, எப்படி அந்த ஒப்பந்தங்கள் ஒரு கூட்டு சதியின் மூலமாக, உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போட்டி போடுவாங்க, குருமூர்த்தி ஜிஜி அவங்க மட்டும் போட்டி போடுவாங்க, டெண்டர் வின் பண்ணுவாங்க. அண்ணன் தம்பி தாமஸ் ஐயாதுரை ஆர்டிஐ அண்ணன் தம்பி மட்டும் போட்டி போடுவாங்க, வின் பண்ணுவாங்க. எப்படி கூட்டு சதி செய்து ஒப்பந்தங்கள் செட்டிங் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன அப்படிங்கிறது தான் இது முதல் விஷயம். இதற்கான ஆதாரங்கள் எப்படி ஐபி அட்ரஸ் உட்பட ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து இவர்கள் டெண்டர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தோம். இரண்டாவது, இது மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த நல்ல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினே ஒரு சில பகுதிகளில் இடித்து போட்டாங்க. ரெண்டாவது, இந்த மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் ரோடு இந்த மாதிரி இடங்களில் இந்த M30 M15 இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோடைய அந்த ரேட்டு தான், இதோடைய மார்க்கெட் ரேட்டு ரொம்ப முக்கியமாக சந்தையில் 5000 ரூபாய் தான் ஒரு கனமீட்டர்னால் கிட்டத்தட்ட 10,000 12,000 ரூபாய்க்கு ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஆற்று மணலாக எம்சாண்டாங்கிறது தான். அதை வச்சு தான் இந்த மோசடி பண்ணாங்க. டெண்டரில் கொடுக்கப்பட்டது ஆற்று மணல், இவங்க எஸ்டிமேட் போட்டது ஆற்று மணல் ரேட்டுக்கு, பேமெண்ட் கொடுத்தது ஆற்று மணல் ரேட்டுக்கு, ஆனால் போட்டது எம்சாண்டு. எம்சாண்ட் போடுவதில் தவறு இல்லை, ஆனால் எம்சாண்ட் போட்டிங்கன்னா அது எம்சாண்டுக்கான டெண்டராக இருக்கணும், எம்சாண்டு தான் அந்த பேமெண்ட் அதற்கான ரேட்டாக இருக்கணும். எம்சாண்ட் ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு அப்பொழுது 50 ரூபாய் இருந்தது, 45லேருந்து 50 ரூபாய். ஆனால் ரிவர் சாண்டோடைய ரேட் 120 ரூபாய் ஒரு கியூபிக் ஃபீட். ஸோ 120 ரூபா ஒரு கியூபிக் ஃபீட்டுடைய பேமெண்ட்டை பண்ணுறாங்க, ஆனால் 50 ரூபா ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கான வேலையை தான் இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக தான் இந்த ஊழல்களை அரங்கேற்றினாங்க. ஸோ எப்படி இதனால் இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது சொன்னால், நம்ம இழப்பு இது கண்டிப்பாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு இந்த விஷயங்களில் ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது எஃப்ஐஆரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் ஒரு சாம்பிள் டெண்டர், நம்ம 73 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் டெண்டர்களும் 46 சாலைகள் டெண்டர்களும் புகாரில் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு சாம்பிளாக 50 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் டெண்டர்களும் 2 ரோட் டெண்டர்களையும் எடுத்து அவர்கள் பார்த்துருக்கிறார்கள். அதில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் டெண்டரில் மட்டும் 26 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எஃப்ஐஆரில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த டெண்டர் முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் ரோல் என்னவா இருந்துச்சுங்க சார்? முன்னாள் அமைச்சர் வேலுமணியை பொறுத்தவரை அவர் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு நேரடியாக டெண்டர்களில் ஒரு சைனிங் அத்தாரிட்டி ரோலோ அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ரோஜா இல்லம், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸ் கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோஜா இல்லத்தில் அமர்ந்தபடி தான் வேலுமணிக்கு மிக நெருங்கிய அதிமுகவில் இருக்கக்கூடிய நமதம்மா பிரிண்டர் அண்ட் பப்ளிஷராக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு பொறுப்பில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்ற நபர், அவருடன் எப்பொழுதுமே இருப்பதை பலர் பார்த்துருக்கீங்க. அவர் தான் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டிலேயே அமர்ந்தபடி அங்கு அதிகாரிகளை அழைத்து, சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்ட் இன்ஜினியர்லாம் அங்கே வீட்டுக்கு அவர்கிட்டேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி யாருக்கு எந்த டெண்டர் போகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸிங் செய்யப்பட்டது தெரிய வந்தது. ஸோ அதை லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் மிக தெளிவாக இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி நடந்து தான் டெண்டர்கள் செட்டிங் செய்யப்பட்டது. எப்படி முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய மிக நெருங்கிய அவர் கேசிபியுடைய ஒப்பந்ததாரரும் கூட, அந்த ஒப்பந்ததாரர் தான் அமைச்சர் வீட்டிலேயே உட்காந்து மிச்ச டெண்டர்கள்லாம் செட்டிங் செய்தார் அப்படிங்கிறத எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் ரோல், இந்த என்டையர் டெண்டர் செட்டிங் மினிஸ்டர் வீட்டிலேருந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் வெளிவந்திருக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே இது போன்ற அரசியல்வாதிகள் மீதான ஊழல் வழக்குகள் எல்லாம் தீர்ப்பு வெளிவருவதற்கு நீண்ட நாட்களாகும். இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறப்போர் இயக்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் புகார் கொடுத்து, இன்று தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு துரிதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது மிக மிக முக்கியமானது. அந்த குற்றப்பத்திரிகையில் மேலும் இன்வெஸ்டிகேஷன் வரும்பொழுது ஒரு வானளாவிய அதிகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைக்கிறது. அவர்கள் அதை பயன்படுத்தி தெளிவாக இதில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் அவர்கள் எடுத்து உண்மையான என்ன இழப்பு அப்படிங்கிறத கணக்கு செய்து குற்றப்பத்திரிகையை துரிதமாக தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணைக்கு அவர்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி அவர்கள் எடுக்காத பட்சத்தில் சட்ட ரீதியாகவும் அதை மேற்கொண்டு நம்ம எடுக்க வைக்கவும் தயாராக இருக்கிறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதனால் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போது இந்த மாதிரி ஊழல்களில் என்ன ஆகுதுன்னா, சாலை இப்போது ஒரு பக்கம் சாலையில் என்ன பண்ணிருக்கிறாங்க, மில்லிங் பண்ணாமல் சாலை மேலே சாலை போடுவது. அப்போ அந்த மில்லிங் பண்ணாததுனால
ரோடு ஹைட் அதிகமாகி ரோடு மேலே போய் வீடு கீழே போய் மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. ஸோ மக்களுக்கு நேரடியாக இந்த மாதிரி ஊழல்கள்னால பாதிப்பு. ரெண்டாவது, மழைநீர் வடிகால் மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மிஸ்ஸிங் லிங்கை இணைக்காமல் மற்ற வேலைகளை செய்யும்போது மிஸ்ஸிங் லிங்க் இணைத்திருந்தால் இந்த 2021 வந்த வெள்ளம் போலலாம் பெரிய அளவில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது போன்ற நேரடி பாதிப்புகள், இது போன்ற ஊழல்கள் மக்கள் மீது அந்த பாதிப்பு இருக்கிறது. அதனால் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஊழல் செய்தவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்ற விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.